ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு பேர் வைக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கமெண்ட்ஸில் எல்லாமே கேட்டிங்க. பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நேம் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற வீடியோவாகவும் இது இருக்கும். தம்பி வந்து என்ன டேட்டில் பிறந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13/2/25 வந்து டெலிவரி டேட்டு. பட் தம்பி பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12/2/25. தம்பி பிறக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 2.5 கிலோ இருந்தாங்க. இது எல்லாருமே அதிகமாக கேட்குறீங்க கமெண்ட்டில். நானும் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ரிப்ளை பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தம்பிய பார்க்குறதுக்கு எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இன்டைரக்ட்டா கமெண்ட் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. வராதவங்கள பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. தம்பி பொறந்து இன்னையோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 31 டேஸில தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வச்சிருக்கோம். என்ன லெட்டர்ஸில் வந்து நேம் வைக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டை, டெட்டே, மை, இ இந்த மாரி லெட்டர்ஸில் வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க அது எல்லாத்துலேயுமே பார்த்தப்போ எங்களுக்கு எந்த நேமுமே வந்து சூட் ஆகுற மாரி தெரியல. தமிழ் பேராவும் தெரியல. ரொம்ப பழைய பேராவும் இருந்தது. சரி நம்மளுக்கு புடிச்ச மாரியே இருக்கணும். அதே மாரி இப்ப இருக்கிற ஒரு தமிழ் பெயர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி எடுத்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெட்டர். பட் தம்பிக்கு வந்து ஜாதகப்படி 3 பேர் குடுத்தாங்க. 3 பேருமே வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல. இளங்கோவன், மைத்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி பேர் தான் குடுத்துருந்தாங்க. ஓகே, லெட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நாங்க சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெட்டர்ல தான் வந்து தம்பிக்கு பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கோவிலில் தான் சிம்பிளாக வந்து நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு கல்யாணம் ஆனது இந்த கோவிலில் தான். அதே மாதிரி தம்பிக்கு பேர் வைக்கிறது இதே கோவிலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து பிளான் பண்ணது தான் இந்த பிளானிங் எல்லாமே. பேர் வைக்கிறதுக்கு கண்ணா வீட்டு சைட்லேருந்து யாரையும் கூப்பிடல, எங்கள் வீட்டு சைட்லேருந்து யாரையும் கூப்பிடல. வீட்டில் இருந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் வச்சுட்டு கோயிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்து அப்படியே வந்து ஃபங்க்ஷனை வந்து முடிச்சுக்கிட்டோம். சடனாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதனால எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியே வைக்கல. பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து எல்லாமே வாங்கணும். ஏன்னா சாமிக்கு பொருள் வாங்க வேண்டியது இருந்தது, தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி நாள் தான் போய் பண்ண வேண்டியதா இருந்தது அவசர அவசரமாக. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் எந்திரிச்சு தம்பியை வந்து கிளப்பிட்டு நான் குடிச்சு கிளம்பிட்டு கண்ணா வந்து அங்கே வீட்டில் இருப்பாங்க. அங்கேருந்து அவங்கள வர சொல்லிட்டோம். இங்கே அம்மா வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்தோம். பெரியவன் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து நேம் வைக்கிறது சொல்லவே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணனால தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்க வந்து லீவு சொல்லவே இல்லை. அதனால் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க. சின்ன தம்பி, நான், அம்மா, அப்பா, கண்ணா நாங்கள் மட்டும்தான் கோயிலுக்கு வந்திருந்தோம். வேறு யாருமே வரல. யாரையும் கூப்பிடவும் இல்லை. பேசிக்காக கோயிலில் வந்து பூசாரி இருப்பாங்க. பூசாரிக்கிட்ட வந்து முன்னாடி நாளே பேசி வச்சுருந்தனால அவர் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. முன்னாடியே அதாவது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா அப்பா வந்து டைரெக்டாக பூசாரிக்கிட்ட சொல்லாமல் கோவிலில் வந்து மாமான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் வந்து கோயில் பூசாரிக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க போல். அதனால எதுவுமே வந்து சரியாக வந்து கன்வே ஆகலை. இன்னொன்று ஏன் வந்து மற்றவங்க யாரையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்பீங்க. அதுக்கான பதிலை நானே சொல்லிடுறேன். சடனாக தான் பிளான் பண்ணோம். அதனால வந்து பேர் வைக்கிறதுக்கு யாரையுமே கூப்பிடலை. நாங்கள் மட்டும் போய் வச்சுட்டு வர மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டை விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தேய்பிறை தான். அதுக்கப்புறம் ஒரு 50 டேஸ் அந்த மாதிரி ஆகிடும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு 31 டேஸ்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு போய் நாங்களே வந்து நேம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். கோவிலுக்குள்ளே போனோன்னே 8:30 மணி பூஜைக்கு தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். அன்றைக்கி வந்து பௌர்ணமி நாள் தான். தம்பி பிறந்ததும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமியில் தான் பிறந்தாங்க. இவங்களுக்கு பேர் வைக்கும்போதும் வந்து அன்றைக்கி பௌர்ணமியாக தான் இருந்தது. 12 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8:30 பூஜைக்கு நாங்கள் பூஜை கொடுத்துருந்தோம். 8:30 பூஜையிலேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேர் வச்சுட்டோம். பேரில் வந்து தம்பிக்கு வந்து தேனெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் நம்மளோட முறைப்படி அதெல்லாம் கன்ஃபார்மாக பண்ணி தானே ஆகணும்.
அதனால எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தேன் வச்சாங்க. தம்பியும் அத அப்படியே சாப்பிட்டாங்க. எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகல. நான் கூட கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன், ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஃபுட் எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட்ல எதுவும் செய்யல. நைட்டு வந்து பிரியாணி அதெல்லாம் வாங்கிட்டோம். அதெல்லாம் இதில ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் கோயில்ல ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்க இப்படி தான் இருந்தோம். பேர் வைக்கிறதுக்கு கூப்பிடாதனால, நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கேக் வாங்கிட்டு போயி வீட்ல குடுத்துட்டு வந்தோம். தம்பிய வந்து அம்மாட்ட குடுத்துட்டு போயிட்டேன். போயிட்டு இங்க ஒரு 4, 5 ஃபேமிலிஸ் மட்டும் இங்க கோயம்புத்தூர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் கேக் வாங்கி குடுத்துட்டு, தம்பியோட பேர் இதுதான் அப்டின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தம்பியோட பேர் என்ன அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்டின்னா தான் உங்களுக்கு பேர் தெரியும். என்ன பேர் வச்சிருக்கோம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இனியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இது சுத்தமான தமிழ் பேரு. எங்களுக்கும் ரொம்பவே புடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட்டு 2 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஒண்ணு வந்து இனியன், இன்னொன்னு வந்து இளமாறன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் அதில வந்து எல்லாத்துக்கும் புடிச்சது வந்து இனியன் தான். அதனால இனியனே வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனியன வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்ப இந்த பேரு தான் வந்து தம்பிக்கு வச்சிருந்தது. இனியன். நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த பேர வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு தான் வச்சேன். ஆனா, இதில என்ன சொதப்பல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பா பேர வந்து இனியன்னு சொல்றதுக்கு பதிலா, இனியா, இனியா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சேம் எனக்குமே இது அப்போ தோணல. ஒரு சிலர் வந்து இனியன்னு சொன்னதுக்கப்புறம், இனியா அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் தான் வந்து ஆ எனக்கு ஒரு மாரியா இருந்தது. என்னடா இனியான்னு சொல்லி ஒரு பொண்ணு பேரா மாத்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவுமே அப்படிதான் சம்டைம்ஸ் வந்து யார்கிட்டயாவது பேர் சொன்னேன், இனியன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இனியாங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு காது கேட்குது. பட் இருந்தாலும் போக போக பழகிரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது நம்மல்லாம் வந்து ஆ நக்கல் அடிச்சு ஓட்டுற மாரி சிச்சுவேஷன்லாம் இருக்கும்ல. அத பத்தி கண்ணா வந்து இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாரு இப்பவே உங்க அப்பா வந்து இனியான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப என் பையன் ஸ்கூல்லேலாம் சேர்ந்தான்னா, எல்லாரும் அவன அப்படிதானா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா நேம் வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன். கண்ணாவ வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்களும் தேடு தேடுன்னு தேடுனாங்க. அவங்களுக்கு செட் ஆகுற மாரி, அவங்களுக்கு புடிச்ச மாரி நேம் வந்து கிடைக்கவே இல்ல. அந்த ஒரு ரீசன்னால கடைசில வந்து சரி நான் சூஸ் பண்ண பேரையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நடந்த ஒரு விபரீதம் வந்து இதுதான். இனியா அப்படின்னு கூப்பிடுறது. இனியான்னு வைக்கலாம். எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இப்ப தம்பிக்கு அப்புறம் பாப்பா பிறந்தாங்க அப்படின்னா, இனியன், இனியா அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாவ சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது ஃப்யூச்சர்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர்ல பார்த்துக்கலாம். கண்ணாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேர் வைக்கிறது ஒரு பெரிய ஃபங்ஷனா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் அது வந்து இந்த டைமிங்கில சரியா அமையல. சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு பர்த்டேவ வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்ணா வீட்டு சைட்ல அவங்க ஃபேமிலிய கூப்பிடணும். எங்க வீட்டு சைட்லயும் ஃபேமிலிய கூப்பிடணும். பட் எல்லா ஃபங்ஷன்லயுமே என்னோட ஃபேமிலிஸ் மட்டும் தான் அதிகமா இருப்பாங்க. கண்ணோட ஃபேமிலிஸ்லேருந்து யாருமே வந்து கலந்துக்க மாட்டாங்க. அவங்க அப்பா வீட்டு சைட்ல இருந்து மட்டும் தான் வருவாங்க. அம்மா வீட்டு சைட்லேருந்து வந்தாலுமே வந்து செட் ஆகாத மாரியே இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து இத குவிட் பண்ணிட்டு, பர்த்டேக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்து கண்ணாவ ஹர்ட் பண்ற மாரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபங்ஷன்லேயுமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம். பட் அந்த ஃபங்ஷன் முடியிற எண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு கண்ணா ஹர்ட் ஆயிருவான், இல்லன்னா நான் ஹர்ட் ஆயிருவேன். மேக்ஸிமம் வந்து கண்ணா ஹர்ட் ஆனதே என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஃபங்ஷன் வந்து முடிச்சு அந்த ஃபங்ஷன்லாம் அத பத்தி நம்ம பேச்சே எடுக்க மாட்டோம். என்னைக்கோ ஒரு நாள் உட்காந்து அப்ப சொல்லுவாங்க. அங்க எனக்கு இப்படி நடந்திருக்கலாம். இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு தெரியும். ஓ! அவங்க இந்த இடத்துல வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க. அவங்க வீட்டு சைட்ல இருந்து இப்படி எதிர்பார்த்துருக்காங்க. அப்படின்லாம் அப்பதான் எனக்கு தெரியும். பட் அந்த மாரிலாம் அவங்க எனக்கு சொல்லும்போது, பேசாம நம்ம யாரையும் கூப்பிடாமயே இருந்திருக்கலாமே! அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும். ஏன்னா என்னோட ஃபேமிலீஸ்ல இருக்கிற எல்லாத்து கூடயுமே கண்ணா வந்து நல்லா மிங்கிள் ஆயிருவான். என் ஃபேமிலியில இருக்கிற மாரி அந்த சைட்ல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ரொம்பவே வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான். அத அவாய்ட் பண்றதுக்காண்டியே நான் மோஸ்ட்லி வந்து
ஃபங்ஷன்ஸ் எல்லாம் கிராண்டா பண்றதுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. பட் இந்த டைம் வந்து இது சிம்பிளா அமைஞ்சாலுமே வந்து மனசுக்கு நிம்மதியா இருந்தது. ஒரு சிலர் வந்து இன்டைரக்ட்டா இன்பாக்ஸ்ல வந்து கேட்குறீங்க, கண்ணா வீட்டு சைட பத்தி. பட் எதுவுமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இல்ல. சிம்ப்ளி வேஸ்ட் அப்படிங்கிற மாரி தான். அதனால தான் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நான் அதுக்கு குடுக்கறது இல்ல. போக வரைக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். தென் அ இனியனோட பேரு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ண சொல்றீங்க. கண்டிப்பா 45 டேஸ்ல வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீட்லயும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தம்பிக்கு வந்து 45 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பா உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணிருவேன். எங்க 2 பேத்தோட காஸ்டியூம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தென் உங்களோட வீட்டு சைட்ல நேமிங் ஃபங்ஷன வந்து என்ன மாரி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு என்ன ஒரு ஐடியாவுமே இல்ல. எப்படி பண்ணணும்? ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாதனால நாங்க இப்படி சிம்பிளா முடிச்சுட்டோம். அ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா! பாய் பாய்.